ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க குன் டாடா மோட்டார்ஸ் நம்ம வந்திருக்கோம். எதுக்காக இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டியாகோ டாட் ஈவியோட ரேஞ்ச் டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் டியாகோ டாட் ஈவி வாங்குற எல்லா கஸ்டமர்ஸும் மோஸ்ட்லி எங்க டிரைவ் பண்றாங்க, அவங்களோட யூசேஜ் பேட்டர்ன்ல எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்தப்ப மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளேயே தான் டிரைவ் பண்றாங்க. ஒரு அடிஷனல் காராவோ இல்லை பிரைமரி காராவோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் கார் வாங்குறாங்க, நான் அக்கேஷனலியே டிரைவ் போவேன் அப்படின்ற கஸ்டமர்ஸ் தான் மோஸ்ட்லி டியாகோ டாட் ஈவி வாங்குறாங்க. ஸோ அதனால இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டை நாங்கள் இன்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸும் இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே டிரைவ் பண்ண போகிறோம். நியர்பை ஏரியாஸும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த சிட்டி டிராஃபிக்ல இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டியாகோ டாட் ஈவியோட பிரைஸ் 6.99 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. பட் இதில் 2 டிஃப்ரெண்ட் பேட்டரி பேக்ஸ் இருக்கு. 19.2 கிலோவாட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, 24 கிலோவாட், அதான் உங்களோட லாங் ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இந்த 24 கிலோவாட்டோட ரேஞ்ச் பார்க்குறப்ப டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்ற சர்டிஃபைட் ரேஞ்ச் 285 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்குது. பட் இந்த ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது டாடா மோட்டார்ஸ் அதையும் கிளைம் பண்றாங்க. ஒரு 205ல இருந்து 215 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரியல் வேர்ல்ட்ல ரேஞ்ச் கிடைக்கும், டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாலுமே அவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குதா இல்லையான்றதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த காரை நமக்கு கொடுத்தது குன் டாடா மோட்டார்ஸ். அவங்களுக்கு ஒரு வெரி பிக் தேங்க்ஸ் ஃபார் த குன் டாடா மோட்டார்ஸ் டீம். நீங்க இந்த வெஹிக்கிள் என்கொயரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் 14% தான் இருக்குது. இதில் எப்படா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாடா மோட்டார்ஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போடுறீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு 10லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நியர்பையில் இருக்க ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். இந்த டியாகோவோட கேமரா பாருங்களேன், இதில் 360 கேமராவும் ஆஃபர் பண்றாங்க. சீரியஸ்லி இந்த ப்ரைஸ் ஃப்ரேம்ல இவ்வளோ கிளாரிட்டியான கேமரா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ல, அதுவும் ஈவியே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதுல காஸ்ட் கட்டிங் கூட பண்ணாம டாடா மோட்டார்ஸ் இவ்வளோ கிளாரிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சீரியஸா மற்ற மேனுஃபேக்சர்ஸும் இந்த மாதிரி ஒரு கேமரா கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வாட் ஐ வுட் சே இஸ் ஜெர்மன் மேனுஃபேக்சர்ஸ் தான் முக்கியமா இதை மாட்டோம். நாங்கள் இப்போ ரேடிசன்ல இருக்க ஜியான் சார்ஜிங் வந்திருக்கோம். இது ஒரு 120 கிலோவாட் சார்ஜர். பட் டியாகோ டாட் ஈவியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் லிமிட் 30 கிலோவாட் தான். சார்ஜிங்கோட லிமிட் சார்ஜிங் ஸ்பீட் 120 ஆர் 60 கிலோவாட் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம காருக்குன்னு ஒரு டிசி சார்ஜிங் லிமிட் இருக்கும். நீங்க கார் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றத கேட்டு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கார் குயிக்கா சார்ஜ் ஆகும். டியாகோவோட சார்ஜர் ஸ்பீட் மேக்ஸிமம் டிசி சார்ஜிங்ல 30 கிலோவாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டிருக்கோம். சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் கிளஸ்டர்ல பாருங்களேன், எஸ்டிமேட்டட் டைம்லாம் உங்களுக்கு காட்டும். ரைட், ஸோ இதில் பாருங்க மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 hour இருக்கு. இப்போ 35 கிலோமீட்டர் கரண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளஸ்டர்ல காமிச்சிடும். ஈவன் சார்ஜிங் அப்படின்றதையும் காமிச்சிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம டைம் எவ்வளோதான் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால நான் இங்கே ஒரு ஸ்டாப் வாட்சும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ 100% சார்ஜா இருக்கு, எவ்வளோதான் டைம் எடுத்துக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ நம்ம கார் 80% சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு குயிக் டாப் அப்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 10லேருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா, ஸோ க்ளோஸ் டு ஒரு 33 மினிட்ஸில் டியாகோ டாட் ஈவி 80% ஆயிடுச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் டாடா மோட்டார்ஸும் இதே டைமிங் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஒரு ரியல் டைம் திங். ஸோ இப்போ சார்ஜ் 100% ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் டு ஒரு 14லேருந்து 80% ஆறக்கு ஒரு 31 மினிட்ஸ் எடுத்துச்சு. பட் அந்த ரிமைனிங் இருக்க அந்த 20%க்கே ஆல்மோஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் ஹைவேலாம் டிரைவ் பண்ணுறீங்க, ஒரு குயிக் டாப் அப் வேணும் அப்படின்னா தாராளமாக 10லேருந்து 80க்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் மேலே சார்ஜ் டாப் அப் பண்ணிக்க முடியும். 100%ல நீங்கள் போடுறீங்க, ஐ மீன் 100% வரைக்கும் நீங்கள் போடுறீங்கன்னா மட்டும் சாலிடாக ஒரு 1 hour ஆகும். இப்போ சார்ஜ் 100%ல இருக்கு. ரேஞ்ச் பாருங்களேன், இப்போ 167 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. ஸ்போர்ட் மோடில் போகிறோம் அப்படின்னா 159 காட்டுது. பட் நம்ம சிட்டி டிரைவ் மோட்லேயே வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஏஇசி எல்லாம் எவ்வளோ போகுது, ஸோ வெஹிக்கிளோட டிரைவிங் ஸ்பீட்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சிட்டிக்குள்ள நம்ம மேக்ஸிமம் 60 to 70 தான் ஹையஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். எப்படியும் தவழ்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க கோயம்புத்தூர் டிராஃபிக். அண்ட் ஏசியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் இப்போ ஒரு 24 டிகிரி நான் செட் பண்ண போகிறேன். அதான்
மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டான ஒரு டெம்பரேச்சராக நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ ஏசி டெம்பரேச்சர் நான் வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வந்து 24ல் வச்சுருக்கேன். ஃபேன் ஸ்பீடையும் வந்துட்டு இப்போ 1ல் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஆட்டோ ஏசியில் எல்லாமே மேனுவல் ஏசியில் தான் வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ ரீஜன் லெவல் வந்து நான் வந்துட்டு லெவல் 1ல் நான் வந்து வச்சுருக்கேன். வெயிட். ஸோ ரீஜன் லெவலையும் இப்போ நான் 1ல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டிரைவிங் செட்டப். வெளியோட இருக்க ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ அப்படின்னா 31 டிகிரி வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த Tiago.ev எவ்வளோ தான் ரேஞ்ச் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். அந்த டைம் இஸ் 12:05 PM நம்ம வந்து ஸ்டார்ட். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபைனலி இப்ப அந்த அவினாஷி ரோட்லேருந்து, அதாவது ரேடிசன் ப்ளூலேருந்து டுவர்ட்ஸ் ஆனக்கட்டிய நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இப்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்துட்டு இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னா, ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் டிராஃபிக் அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாரியே வந்திருக்கும். ஸோ இங்கேயே வெஹிக்கிள நம்ம வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினா இந்த ஏரியாக்கு நான் வந்து வந்திருக்கேன். அப்போ Tiago.ev ஃபார் டிரைவிங் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்னைக்குமே அந்த ப்ரோஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சிட்டிக்குள்ள டிரைவ் பண்றப்ப இது ஆப்வியஸ்லி ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், அதுவும் ஈவில. ஓட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. பிகாஸ் ஒரு 2 பெடல் டிரைவிங் வந்துட்டு சிட்டிக்குள்ள எவ்வளோ கன்வீனியன்ட்றது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து தெரியும். அதுவும் ஈவில ரீஜனும் வந்து இருக்கு அப்படிங்கிறனால நம்மளால வந்துட்டு இந்த சிங்கிள் பெடல்லயும் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு அடிஷனல் பெனிஃபிட். அதாவது த்ராட்டில் இருந்து கால் எடுத்த உடனே வெஹிக்கிள் வந்து ரீஜன் ஆனால மைல்டா ஸ்லோவும் வந்து ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எஸ்பெஷலி இந்த சிட்டி டிராஃபிக். அண்ட் நெக்ஸ்ட் விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப ஸ்டீரிங் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாவும் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளோட டர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 5.1 தான். அதனால சிட்டிக்குள்ள யூ டர்ன் போடுறதாகட்டும், வெஹிக்கிள பார்க் பண்றதாகட்டும், எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சின்னதா ஒரு இடம் கிடைச்சாலே போதும், நம்ம அந்த இடத்துல வண்டிய பார்க் பண்ணிட்டு வந்து போயிடலாம். பார்க் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதுல அத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு அந்த 360 கேமராவும் இந்த என்ட்ரி லெவல் ஈவிலயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 360 கேமராஸ் சில எக்ஸ்பென்சிவ் கார்ல கூட நான் இந்த அளவுக்கு கிளாரிட்டியா நான் வந்து பார்த்ததே இல்ல. அவ்ளோ கிளாரிட்டியா வந்து இருக்கு. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டு தி பவர் அவுட்புட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, இதுல வந்துட்டு 75 பிஎஸ் ஆஃப் பவர் தான். ஏன்னா 75 பிஎஸ் ஆஃப் பவர் போதுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து போதும். என்ன ரீசன் அப்படின்னா, ஈவில அந்த இன்ஸ்டன்ட்டா உங்களால அந்த பவரையும், டார்க்கையும் ஃபீல் பண்ண முடியும். டார்க் அப்படின்றது இந்த கார்ல ஒரு 114 எல்ஆர் லாங் ரேஞ்ச்ல வந்து ஒரு 114 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. இதுவே நீங்க லோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 110 Nm ஆஃப் டார்க். இதுல வந்துட்டு இந்த த்ராட்டில் ஃப்ளோர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்ஸலரேஷன வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். இதுல ஒரு டீசென்ட்டான ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கு. நார்மலா இந்த செக்மெண்ட்ல இருக்க ஒரு 1.2 லிட்டரோ, இல்லாட்டி ஒரு 1 லிட்டர் இன்ஜின் நீங்க ஏதாச்சும் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா அத விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் டெஃபினட்டா வந்து சொல்லுவேன். சார்ஜ் வந்து பாருங்க 50% இருக்கு. நம்மளும் வந்துட்டு 100 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டோம். அதுவும் நான் ஒரு 6 கிலோமீட்டர் கழிச்சு தான் இந்த ட்ரிப்பும் ரீசெட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 106 கிலோமீட்டர் வந்து 50% சார்ஜில நம்ம டிரைவ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் சார்ஜில எவ்வளோ தான் வந்து போகுது அப்படின்றதையும் ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆனக்கட்டியிலருந்து வந்து நான் ஒரு சிட்டி ரோடுக்குள்ள பூந்து மேட்டுப்பாளையம் அந்த ரோட்ல டிராவல் வந்து பண்ணிட்டுருந்தேன். அண்ட் மேட்டுப்பாளையம்லாம் அந்த ரோடு கிட்ட கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு யூ டர்ன் போட்டு எகைன் நான் இப்ப வந்து கோயம்புத்தூர் சிட்டிய நோக்கி நான் வந்து டிராவல் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் க்ரூசிங் அப்படின்றது பெருசா எங்கேயுமே வந்து கிடைக்கல. இந்த மாரி ஏதாவது ஃப்ளைஓவர்ஸ்ல வரோம் அப்படின்னா மட்டும் தான் வந்து கிடைச்சது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இப்ப கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள எகைன் நம்ம அந்த டிராஃபிக்ல வந்து பூந்து அந்த அவினாஷி ரோடு, கணுவாய் அந்த ரோட்ல நம்ம இப்ப டிராவல் வந்து பண்ண போறோம். வில் சீ ஹவ் இட் கோஸ். வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, இந்த இன்ஃபோடெயின்மென்ட். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மென்ட் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 10 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணப்ப, அதில் நிறையா லேக்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. இந்த வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோ, ஆப்பிள் கார்ப்ளே டிஸ்கனெக்ட் ஆகுறது, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இல்லாம இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த நிறையா விஷயங்களையும் இப்போ வந்து கரெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொஞ்சம் சீம்லெஸ்ஸா வந்து ஒர்க் ஆகுது. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவும் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து பாருங்களேன், இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா, இந்த டச் பேட்ஸ் வந்து குடுக்குறதுக்கு வந்து பிரீமியமா இருக்கலாம். பார்க்கறக்கு வந்து பிரீமியமா இருக்கலாம். பட் கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்னு வந்து பார்க்குறப்ப அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம இந்த பட்டன் மொபைல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றப்ப நம்ம பார்க்காமயே டைப் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த டச் பேட்ஸ்ல அது எல்லாமே ரொம்ப கம்மி தான். லைக்வைஸ் இந்த மாதிரி டச் பேடா இருந்துச்சுன்னா,
இந்த சிட்டி டிராஃபிக் ஆகட்டும், நான் ஹைவேல ஆகட்டும், அந்த மாதிரிலாம் நான் வந்து டிரைவ் பண்ணுறப்ப அது எங்கே இருக்குன்றத பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் அதை யூஸே வந்து பண்ண முடியும். பட் இந்த மாதிரி பட்டன்ஸோ டயல்ஸோ இருந்துச்சுன்னா நம்மளால் அதை நம்மளோட இன்ஸ்டிங்கில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட டெம்பரேச்சர் இருக்குது, இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபேன் ஸ்பீட் இருக்குன்றத ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டிங்கில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்மளோட சேஃப்டியும் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். பிகாஸ் நம்ம ரோட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி. இதே மாதிரி எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இந்த மாதிரி பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஈவன் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இப்போ அனௌன்ஸும் வந்து பண்ணிட்டாங்க. வி ஆர் மூவிங் பேக் டு பட்டன்ஸ் அப்படின்றத அனௌன்ஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஆல்சோ சேஃப்டி விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப டாடா மோட்டார்ஸில் சேஃப்டி பற்றி நம்ம பேசவே வந்து தேவையில்லை. அண்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணதாகட்டும், இந்த கிராஷ் டெஸ்ட் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு அவேர்னஸை கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் தான் இந்தியன் பையர்ஸ்க்கு வந்து இன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸான் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்ததுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு எந்த காரை வந்து என்கொயரி பண்ண ஆரம்பித்தாலும் இது கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் என்ன அப்படின்றத பீப்புள் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த பிஎன் கேப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே 5 ஸ்டார் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து அதை பெஞ்ச் மார்க் பண்ணணுன்றக்காகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லான்ச் டைம்லலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கிராஷ் டெஸ்ட்லாம் பண்ணி காட்ட ஆரம்பித்தாங்க. ஃப்ரம் த சியரா அப்படின்னு வந்து சொல்லலாம். சியரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப 2 காரை வந்துட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் இம்பாக்ட் வந்து பண்ணி காமிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பஞ்ச் இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணப்போ ஒரு ட்ரக்கில் வந்து கிராஷ் பண்ணி காமிச்சாங்க. அண்ட் டியாகோ வந்துட்டு ஒரு ட்ரக்கில் இம்பாக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டியாகோ வந்து சைடில் வந்துட்டு அதே வெஹிக்கிளில் வந்து இம்பாக்ட் வந்தாங்க. இந்த மாதிரி டபுள் இம்பாக்ட் டெஸ்ட் வந்து பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் மக்கள் மத்தியில் வந்துட்டு சேஃப்டி அப்படின்னாலே டாடா மோட்டார்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு க்ரோத் வந்து ஆயிடுச்சு. இது போக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை சேவ் பண்ணுற ஒரு விஷயங்கள் தான். என்னதான் வந்துட்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வாங்க போகிற காரில் இந்த மாதிரி இம்பேக்ட் ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு வெஹிக்கிளில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்து உங்களோட பையிங் டெசிஷனை மூவ் பண்ணுங்கள். இந்த ஏபிஎஸ், இபிடி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப காமனான விஷயங்கள் ஆயிடுச்சு. ஈவன் இப்போ டாடா மோட்டார்ஸில் கூட வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸ்லையுமே வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது. மற்ற மேனுஃபேக்சர்ஸ்லையும் வந்து கூடன்னு சொல்லலாம். பட் இது போக வந்துட்டு இந்த இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் இதெல்லாமே உங்களோட கன்வீனியன்ஸ் ப்ளஸ் சேஃப்டி எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த இஎஸ்பி அதுவும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹை ஸ்பீட் கார்னரிங்லலாம் உங்கள் வெஹிக்கிள் ஸ்டேபிளாக இருக்கணும். ஆர்எல்ஸ் சடனாக ஏதாவது கட் அடிக்கிறீங்க. இப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப திடீர்னு ஒருத்தர் முன்னாடி டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் சடனாக ஏதாவது கட் அடிக்கிற சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு வெஹிக்கிளில் வந்துட்டு உங்களோட கண்ட்ரோல் மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இஎஸ்பி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்துட்டு ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு ஆட் ஆன் சேஃப்டி தான். ஸோ இதெல்லாமே உங்கள் காரில் இருக்குதான்னு பார்த்துவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி Tiago.EVல இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த சேஃப்டி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் வந்து பார்க்கறக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் வந்து கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எந்த ஆங்கிள் எந்த லைட்ஸ் இருந்தாலும் கூட இது கிளார் எல்லாம் எதுவும் பெருசாக வந்து அடிக்கல. இது என்னடா பார்க்கறக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாலும் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்ல விசிபிலிட்டி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸையும் இது வந்து கொடுக்குது. அண்ட் போதுமான அளவுக்கு டேட்டாஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓடோ, ரேஞ்ச் ஆகட்டும், ஏஇசி எல்லாமே கரெக்டான இடத்துல பிளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால நம்மளால் கரெக்டாக டேட்டாஸையும் வந்து கேட்ச் பண்ணி டிரைவும் வந்து பண்ண முடியும். அண்டு டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 2 டிரைவ் மோட்ஸ் தான். இதில் வந்துட்டு ஈகோ மோட் மட்டும் கிடையாது. சிட்டி அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து வெஹிக்கிள் எடுத்ததுலேருந்தே சிட்டி மோடில் தான் டிரைவ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்போர்ட் மோடுக்கு நான் வந்து போகலை. சிட்டி மோட்லேயே வந்து போதுமான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வந்து இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். ஒரு 75 PS ஆஃப் பவர், ஒரு 114 Nm ஆஃப் டார்க். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு சிட்டி டிரைவிங்க்கு இந்த காரை வந்து நீங்கள் ப்ரிஃபர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் அ டவுட் நீங்கள் Tiago.EV வந்து போகலாம். ஈவன் ரேஞ்சும் முதற்கொண்டே இப்போ ஒரு 45% வந்து சார்ஜ் வந்து இருக்குது, ஸ்டேட் ஆஃப் சார்ஜ். அண்ட் ரேஞ்ச் வந்து இன்னும் 104 கிலோமீட்டர் வந்து காட்டுது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 114 கிலோமீட்டர் ப்ளஸ் அந்த 6 சேர்த்தனா 120 கிலோமீட்டர் டிரைவ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் அவங்களோட C75ன்ற இந்த ரியல் வேர்ல்டு ரேஞ்சை ஆல்ரெடி நம்ம கிராஸ் வந்து பண்ணிட்டோம். அவங்க 215லேருந்து 205லேருந்து ஒரு 220 வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. பட் இதோ நம்ம விட போகிறது கிடையாது. ஃபர்தராக இன்னும் ட்ரைவ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 15% வர வரைக்குமாவது இது எவ்வளோதான் ரேஞ்சு கிலோமீட்டர் வந்து ரியல் வேர்ல்டில் வந்து ஓடி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ணிடுவோம். வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா,
இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறப்ப இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டேமேஜான ரோட்ஸ் இதெல்லாம் வந்து ஓட்டுறப்ப சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்கனால இந்த போர்த்துவல்ஸ் எல்லாம் அது ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். கேபின்குள்ளே வந்துட்டு பெருசாக அந்த தக் தக் அப்படின்ற இந்த நாய்ஸ் எல்லாம் வந்து வரவே வராது. ஸ்டிஃபாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சவுண்டும் வந்து எதுவுமே வந்து கிடையாது. பட் இது வந்து உங்களுக்கு எங்கே இம்பேக்டாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹை ஸ்பீட் கார்னரிங்கில். பட் டியாகோ டிவியில் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீடே வந்துட்டு ஒரு 110 115 தான் நம்மளால் வந்து போகவே முடியும். அதுக்கு மேலே வந்து எலக்ட்ரானிக்கல் லிமிட்டும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஹை ஸ்பீட் கார்னரிங்லாம் வந்து பெருசாக நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து கிடையாது. பட் நீங்கள் ஒரு 90 100ல் திருப்புறீங்க அப்படின்னா உங்களால் அந்த பாடி ரோலை வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். பட் அது எல்லாமே அந்த அவுட் ஆஃப் த ஹேண்ட் வந்து கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவும் வந்து பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் திங் வந்துட்டு வெஹிக்கிளோட ஸ்டீரிங். ஸோ ஸ்டீரிங்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். நம்ம ஹை ஸ்பீடில் தான் அதை ஃபீல் பண்ணணும்னு இல்லை. நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்பையும் சரி, நான் எங்கேயுமே வந்துட்டு எஃபர்ட் போட்டு நான் வெஹிக்கிளை வந்து திருப்பணும் அப்படின்னு எங்கேயுமே வந்து நான் ஃபீலே வந்து பண்ணல. என்னதான் இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டீரிங் இருந்தாலும் அது எங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த டிராஃபிக்கில் இந்த யூ டர்ன்லாம் நீங்கள் வந்து போடுவீங்க இல்லையா? ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம லெஃப்ட் எடுக்கிறத மிஸ் பண்ணியிருப்போம் மேப் பாட்டு போகிறப்ப. அப்போ குட்டியாக ஒரு சந்துக்குள்ளே யூ டர்ன் போடணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக டியாகோ டிவியில் உங்களால் ஈஸியாக வந்து யூ டர்ன் வந்து போட முடியும். பிகாஸ் இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து வெறும் ஒரு 5.1 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஓட்டலாம். சின்னதாக ஒரு இடம் கிடைச்சாலும் வந்து போதும், அதுக்குள்ளே பூந்து வந்து போயிடலாம். அண்ட் பார்க் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ நீங்கள் யூ டர்ன் போட்டு இந்த த்ராட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்போ அந்த கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்டீரிங் வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகுது இல்லையா? அது வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ப்ராப்பராக ரிட்டர்ன் ஆகிடுது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமும் வந்து கூட. ஸோ இப்போ ஒரு டீ பிரேக்குக்கு அப்புறம் எகெயின் வண்டி எடுக்கிறோம். ஸோ இப்போ 33% ஆஃப் சார்ஜ் வந்து இன்னும் ரிமைனிங். 91 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ க்ளோஸ் டு 144 கிலோமீட்டர்ஸ். அந்த 6 கிலோமீட்டர்ஸையும் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜஸ்ட் லைக் தட்லாம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் வந்து ஈஸியாக வந்து போயிடும் அப்படின்றதுல எந்த டவுட்ஸுமே வந்து கிடையாது. பட் ஸ்டில் நம்ம இங்கே வந்து குவிட் பண்ண போகிறதில்ல. இன்னும் வந்து வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வில் see how long it goes. ஸோ இதான் 360 கேமராவோட வீல் ட்ராக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரண்ட் வீலோட ட்ராக் நீங்கள் ட்ராக் பண்ணுறது, ரீ வீலோட ட்ராக் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் வீலில் இந்த டைலோட லைனை ஒட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் கூட இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேரோவான ரோட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் இது உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 3D வந்து ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கேமரா ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் இந்த 2Dலேயும் வந்து இந்த கேமரா ஆங்கிள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எல்லா 360 கேமராலையும் வந்து வரது தான். பட் இந்த 360 கேமராவில் கிளாரிட்டி வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு டியாகோ டிவியில் தான் இவ்வளோ கிளாரிட்டியான ஒரு 360 கேமரா இருக்குது அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். இட்ஸ் வெரி நைஸ் திங். இப்போ வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 22% வந்து இருக்குது. பட் ரேஞ்ச் வந்து இன்னும் 68 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. பட் அது வந்து ஒரு குஷனுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ லீஸ்ட் கேஸ் நம்ம சார்ஜர் தேடி வந்து போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதை யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓவராலாக எவ்வளோ வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ க்ளோஸ் டு 176 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கோம். வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு டிராஃபிக்கில் வந்து மாட்டியிருக்கோம். எனக்கு வந்துட்டு ஒரு 180 கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் 180 கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். பட் அந்த 180 கிராஸ் பண்ணுறப்ப எவ்வளோ சார்ஜ் இன்னும் ரிமைனிங்கில் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் வந்து காட்டுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் ஸ்குவீஸ் அவுட் வந்து பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வீடியோவோட கன்க்ளூஷன் வந்து போயிடும். ஸோ ஃபைனலி வி அபவுட் டு ரீச் தி கன்க்ளூஷன் ஆஃப் அவர் வீடியோ. ஸோ இப்போ வெஹிக்கிள் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த ஓடவும் அதோட சார்ஜிங்கும் அண்ட் ஃபைனல் ஓடவும் அதோட கரண்ட் சார்ஜிங்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக நாங்கள் வந்து இப்போ 200 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ சார்ஜிங் ரிமைனிங் சார்ஜ் வந்து 13% இருக்குது. ஸ்டில் ரேஞ்ச் வந்து ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து போகும் அப்படின்னு வந்து ஓடல் வந்து கிளஸ்டரில் வந்து இப்போ காட்டுது. பட் நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த 200 எக்ஸாக்டாக பண்ணேன்னா நாங்கள் வந்து ஷோரூம் ரீச் ஆகிறப்போ ஒரு 196 அந்த மாதிரி வந்து ஓட்டியிருந்தோம். சரி எதுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் டிராஃபிக்கில் போயிருமே அப்படின்னு இந்த டபுள் மைண்டாக தான் வந்தேன். பிகாஸ் இப்போ 6 மணி 7 மணிக்கெலாம் கோயம்புத்தூரில் வந்துட்டு அவினாஷ் ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த பீக் டிராஃபிக்லேயே ஒரு ரவுண்டு கான்ஃபிடண்ட்டாக இப்பவும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ 200 நம்ம வந்து கிளாக் வந்து பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ இது சிட்டிக்குள்ளேயே ட்ரைவ் பண்ணி இந்த ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் see the conclusion now. Finally we have reached the conclusion. இப்போ டியாகோ.டிவி வந்துட்டு க்ளோஸ் டு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஓடோ ஸ்டார்ட் பண்ணதும் சரி, எண்டிங் க்ளோஸ் பண்ணதும் சரி, அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. பட் இதோட மெயின் கன்க்ளூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ சேட் எர்லியர்,
ஸோ டியாகோ ஈவி கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் மெயினாக சிட்டிக்குள்ளேயே ட்ரைவ் வந்து பண்ணியிருந்தோம். பட் ஈவியோட ஒரு பெனிஃபிட் வந்து பார்க்குறோம் அப்படின்றப்ப சிட்டிக்குள்ளே வந்து நம்ம ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அப்படிங்கிற டைமில் நல்ல ரேஞ்ச் டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். இப்போ அந்த 200 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் கிளஸ்டரில் காமிச்ச அந்த ரிமைனிங் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது 44 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ரஃப்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணாலும் கூட ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் நம்மளால ஈஸியாக வந்து ரேஞ்ச் வந்து அச்சீவ் வந்து பண்ணிட முடியும். அண்ட் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹைவேல வந்துட்டு ஒரு ஈவியை வந்து புஷ் பண்ணுறீங்க, ஒரு 80க்கு மேலே ஒரு 100 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப சார்ஜ் வந்து இன்னும் குயிக்காக வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதர்வே அரௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப சாலிடாக ஒரு 180 அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்சாக வந்து இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து சொல்லலாம். இதுவே நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுறீங்க அப்படின்றப்ப டெஃபினட்டாக இப்போ நாம வந்து ஓட்டின மாதிரி ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்றப்ப டெஃபினட்டாக நம்மளாலே வந்துட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத ஈஸியாக வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும் அப்படின்றத என்னால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ இதோட செலவுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு 24 கிலோவாட் நான் வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து டிசி சார்ஜில் தான் நாங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணியிருந்தோம். இதுவே நீங்கள் வீட்டில் வந்து சார்ஜ் போடுறீங்க 24 கிலோவாட்ன்றது 24 யூனிட். அதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூ. 164 அந்த ரேஞ்சில் தான் வந்து செலவு வந்து ஆகுது. இதுவே நீங்கள் ஒரு பெட்ரோல் காரை வந்து டிரைவ் வந்து பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு இதே 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு நான் வந்து ஆவரேஜாக ஒரு 16 கிலோமீட்டர் மைலேஜ் நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் வந்து கூட சாலிடாக வந்துட்டு எப்படியும் நம்ம வந்துட்டு ஒரு ரூ. 1350 பெட்ரோல் ஃபியூவலுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இதிலிருந்தே என்னால் வந்து ஒரு ₹1000 வந்து சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஹிடனான ஒரு ட்ரூத் அப்படின்றத வந்து சொல்லலாம். ஈவன் நீங்கள் வந்து மந்த்லி 1500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினீங்கனாலும் வந்து கூட உங்களால் ஒரு பார்ட் ஆஃப் த இஎம்ஐக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டை மந்த் ஆன் மந்த் உங்கள் கார்லேருந்தே வந்து சேவ் பண்ணிட முடியும் அப்படின்றது ஒரு ஈவியோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அண்ட் ஈவி நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வரப்ப எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ஒரு விஷயம் வாரண்டி. ஸோ வாரண்டிலையும் டாடா மோட்டார்ஸ் வந்து அந்த 24 கிலோவாட் பேட்டரிக்கு வந்து அன்லிமிட்டட் வாரண்டியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளால் டிரைவ் வந்து பண்ண முடியும். 15 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக வந்து வாரண்டி வந்து கொடுத்துட்டாங்க. அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸும் வந்து இருக்குது அப்படின்றது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாடா மோட்டார்ஸ் டீம் இந்த வெஹிக்கிளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் சரி. அண்ட் அதில் வந்துட்டு பர்சனலாக ஒரு பர்சனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து என் பண்ணுற வரைக்கும் அவங்களோட டீலரில் இந்த சேல்ஸ் கோச் பிரியன் வந்து என் கூட தான் வந்து ட்ராவல் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. நான் பேசுறது எல்லாத்தையும் அவரும் வந்து கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தார். அண்ட் இந்த மொபைலுக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரு. எ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரியன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராவலிங் அலாங் த டே அண்ட் தேங்க்யூ. See you soon in the next video.